டாஸ்மாக் முறைகேடு குறித்து சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு அனுமதி மறுப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் பேச முயன்றபோது மைக்கை ஆஃப் செய்ததற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கடும் கண்டனம். டாஸ்மாக் முறைகேடு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேச அனுமதி மறுத்ததை கண்டித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு. எங்கே போச்சு எங்கே போச்சு, ஜனநாயகம் எங்கே போச்சு என சட்டப்பேரவை நுழைவு வாயிலில் அதிமுகவினர் முழக்கம். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடைபெற்றுள்ளது குறித்து அமலாக்கத்துறை கூறியுள்ளது குறித்து விளக்கம் பெறவே சட்டப்பேரவையில் பேச முற்பட்டேன். சட்டப்பேரவையில் யாரும் பதில் கூறாததால் டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு புகார் உறுதியாகி உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் பேட்டி. டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை குறிப்பிட்டிருக்கின்றது. அது குறித்து இந்த அரசு முழுமையான விளக்கம் தெரிவிக்கப்படவில்லை. இன்றைக்கு இதை சார்ந்த மானிய கோரிக்கை தான் வருது. அப்பொழுதுதான் இந்த பிரச்சனையை எழுப்ப முடியும், அதற்கு தக்க விளக்கம் கிடைக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த பிரச்சனையை நான் சட்டமன்றத்திலே கொண்டு வந்தேன். அது பேசுறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது மட்டும் இல்லை, இது குறித்து கண்டிப்பாக உறுதியாக நான் பேசுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று சட்டப்பேரவை சொல்கிறார். டாஸ்மாகில் மது பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கப்படுவதன் மூலம் நாளொன்றுக்கு 15 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றுள்ளது. மாதத்திற்கு 450 கோடி ரூபாய் வீதம் ஓராண்டில் 5400 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. டாஸ்மாக் நிறுவனத்துக்கு உட்பட்ட மதுபான விற்பனை கடைகளில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் இந்த அரசு மதுபான கடையின் மூலமாக ஊழல் செய்து இன்றைக்கு பல்வேறு தரப்புக்கு போயிருக்கு இந்த பணம். ஒரு நாளைக்கு 1.5 கோடி ரூபாய்னா 1.5 கோடி பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 15 கோடி ரூபாய் ஆச்சு. 30 நாளைக்கு 450 கோடி ஆகுது. 12 மாதத்திற்கு ஒரு வருடத்திற்கு 5400 கோடி இந்த மதுக்கடை விற்பனை மூலமாக இந்த ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வசூல் செய்வது மூலமாக இந்த ஆட்சியில் 5400 கோடி ஊழல் புரிந்திருப்பதாக தெரிய வருகிறது. தமிழக மக்களின் முக்கிய பிரச்சனைகள் குறித்து சட்டப்பேரவையில் பேசுவதற்கு சபாநாயகர் அனுமதி மறுக்கிறார். சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தான் சட்டமன்றம். பிரதான எதிர்க்கட்சி மக்களுடைய பிரச்சனை, நாட்டில் நிலவுகின்ற ஊழல், அதை முறையாக நாங்கள் சட்டமன்றத்திலே தெரிவிப்பது எங்களுடைய கடமை. அது பதில் சொல்வது அரசுடைய கடமை. ஆனால் இன்றைய தினம் சட்டப்பேரவை தலைவர் நடந்த உணவு வேணும் ஜனநாயக படிகொலையத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அதிமுக ஆட்சியில் பட்ஜெட் மீதான விவாதங்களில் எதிர்க்கட்சிகளுக்கு 1 மணி நேரம் வரை வாய்ப்பு தரப்பட்டது. சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் பேச வாய்ப்பு மறுக்கப்பட்டு வரும் நிலையில் எதிர்க்கட்சி கொறடா எஸ்பி வேலுமணி பேச்சு. யுபிஎஸ்சி தேர்வு முடிவுகளை இணையதளத்தில் வெளியிட்டது இந்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம். தேசிய அளவில் 23வது இடம் பிடித்த தமிழக இளைஞர் சிவச்சந்திரன் மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை. யுபிஎஸ்சி தேர்வில் தேசிய அளவில் 23வது இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ள சிவச்சந்திரனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து. தனது தனிப்பட்ட கடின உழைப்பின் காரணமாக இந்த சாதனையை புரிந்துள்ள சிவச்சந்திரன் சாதனைகள் பல புரிய வாழ்த்துகிறேன் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை.
ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 25க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு என தகவல். இறந்தவர்களில் பெரும்பாலானோர் தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் என தகவல். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட கோழைத்தனமான பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இரங்கல். பொதுமக்களுக்கு எதிரான இத்தகைய இழிவான செயல்கள் முற்றிலும் கண்டிக்கத்தக்கது என கழக பொதுச் செயலாளர் அறிக்கை. தமிழ்நாடு டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. மதுபான கொள்முதல் முறைகேடு, சட்டவிரோத பண பரிமாற்றம் என அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டுக்கு திமுக அரசு இதுவரை வாய் திறக்காத நிலையில் இன்று தீர்ப்பு. நியாயமான கோரிக்கையை முன்வைத்து போராட இருசக்கர வாகனத்தில் வந்த மாற்றுத்திறனாளிகளை வழிமறித்து காவல்துறையினர் அராஜகம். கஞ்சா, கள்ளச்சாராய விற்பனையாளர்களை மடக்கி பிடிக்க தெம்பும் திராணியும் இல்லாத ஸ்டாலின் மாடல் அரசு மாற்றுத்திறனாளிகளை மடக்கி பிடித்து கைது செய்யும் ஸ்டாலின் காவல்துறையின் வீரத்துக்கு இதுதான் இலக்கா என மக்கள் கேள்வி. சென்னையில் 3 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருப்பதால் பொதுமக்கள் அச்சம். மீண்டும் கொரோனா பரவும் அபாயம் இருப்பதால் சுகாதாரத்துறை உறக்கம் கலைத்து உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 1 டன் குட்கா பொருட்கள் சிக்கியது. திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் ஏவல் துறை திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 330 கிலோ புகையிலை பொருட்கள் சிக்கியது. நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் கோவை போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அரும்பாக்கம் பகுதியில் 8 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் வைத்திருந்த 3 பேர் சிக்கினர். திமுக ஆட்சியில் இளைஞர்களின் மத்தியில் போதை சாம்ராஜ்யம் கட்டுக்கடங்காமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் 1679 போதை மாத்திரைகள் சிக்கியது. திமுக ஆட்சியில் போதை கலாச்சாரம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் கேள்விக்குறியாகும் சட்ட ஒழுங்கு. விருதுநகர் ரயில் நிலையத்தில் இருந்து பெங்களூருவில் இருந்து சட்டவிரோதமாக மது பாட்டில்களை கடத்தி வந்த இளைஞர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் சட்டவிரோத மதுபான கடத்தல் கும்பல்களின் கூடாரமாக மாறியதாக மக்கள் விமர்சனம். சென்னை பல்லாவரம் பகுதியில் 300 கிலோ கஞ்சா பிடிபட்டது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் உளவுத்துறை உறங்கிக் கொண்டிருப்பதால் போதைப் பொருள் புழக்கம் தொடர்ந்து அதிகரித்து வரும் அவலம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒருதலைபட்சமாக காதலித்த பேச மறுத்த கல்லூரி மாணவியின் கழுத்தை அறுக்க முயன்ற இளைஞர் சிக்கினார். திமுக ஆட்சியில் காவல்துறையின் நடவடிக்கை இல்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காட்டுமன்னார்கோவில் அருகே டி நெடுஞ்சேரி கடைத்தெருவில் நாங்களும் ரவுடிதான் என்று பொதுமக்களை பட்டாக்கத்தியுடன் அச்சுறுத்திய 2 ரவுடிகள் சிக்கினர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாததால் கொலை, கொள்ளை, வழிப்பறி சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் சாடல். காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு அடுத்த மாதம் 2.5 TMC தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவு. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழகத்திற்கான நீர் பங்கீடு தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் உத்தரவு.
தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தொடர்ந்து ஏமாற்றி வரும் ஸ்டாலின் அரசை கண்டித்து ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பேரணி. மே 25 போராட்ட ஆயத்த மாநாட்டிற்கு பிறகு வலிமையான போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாக விடியா அரசுக்கு எச்சரிக்கை. போராட்டங்கள் தீவிரமாக. உதவித்தொகையை உயர்த்தி வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம். நியாயமான கோரிக்கைக்காக போராடிய மாற்றுத்திறனாளிகளை வலுக்கட்டாயமாக கைது செய்து ஸ்டாலினின் காவல்துறை அராஜகம். தமிழகம் முழுவதும் நியாய விலைக் கடை பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்த போராட்டம். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசை கண்டித்து நியாய விலைக் கடை பணியாளர்கள் கண்டன முழக்கம். ஒதுக்கீடு செய், ஒதுக்கீடு செய், ஒதுக்கீடு செய், ஒதுக்கீடு செய். அத்தியாவசிய பொருட்களை 100% ஒதுக்கீடு செய், 100% ஒதுக்கீடு செய். அத்தியாவசிய பொருட்களை 100% ஒதுக்கீடு செய், 100% ஒதுக்கீடு செய். தவிர்க்க வேண்டும், தவிர்க்க வேண்டும், தவிர்க்க வேண்டும், தவிர்க்க வேண்டும். கோவையில் ஆன்லைன் செயலி மூலம் IPL சூதாட்டத்தில் ஈடுபட்ட 2 சிக்கினர். திமுக ஆட்சியில் சூதாட்டம் அதிகரித்து வரும் நிலையில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் இருந்து ஆவடி நோக்கி சென்ற மின்சார ரயில் தடம் புரண்டு விபத்து. ரயில் தடம் புரண்ட விபத்து குறித்து ரயில்வே பாதுகாப்புத்துறையினர் விசாரணை. மயிலாடுதுறையில் பிரசித்தி பெற்ற 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருஇந்தளூர் பரிமள ரங்கநாதர் ஆலயத்தில் பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு தெப்ப உற்சவம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். செவிலியர்களுக்கு 60,000 ரூபாய் தருவதாக மாரத்தான் அமைச்சர் பொய்யான தகவலை சட்டப்பேரவையில் அளித்திருப்பதாக அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் செவிலியர்கள் குற்றச்சாட்டு. 2021ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்த நாள் முதல் கடந்த 4 ஆண்டுகளாக 18,000 ரூபாய் மட்டுமே ஊதியமாக கொடுக்கப்படுவதாகவும் வேதனை. நான் பிப்ரவரி 2024 MRB கோவிட் செவிலியராக திருநெல்வேலி மாவட்டத்தில் வேலைக்கு ஜாயின் பண்ணேன். போன மாதம், அதாவது மார்ச் 2025 வரைக்கும் 18,000 ரூபாயை தான் நாங்கள் மாத ஊதியமாக சம்பளமாக வாங்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு முன்னாடி 2015 பேட்சில் இருக்கிற எங்களோட சீனியர்ஸ் MRB ஸ்டாஃப்ஸும் இதே மாதிரி 18,000 ரூபாயை தான் மாத ஊதியமாக வாங்கிட்டு இருக்காங்கிறத மட்டும் நான் இப்போ தெரிவிச்சுக்கிறேன். 2 வருஷமா MRB கோவிட் செவிலியராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். எங்களுக்கு சம்பளம் இப்போ வரைக்கும் 18,000 தான் கிடைச்சிட்டு இருக்கு. நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். வறுமை கோட்டுக்கு கீழே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் படித்து இந்த வேலைக்கு வந்தோம். இப்போ வரைக்குமே நாங்கள் 18,000 சம்பளம் தான் வாங்குகிறோம். நாங்கள் மட்டும் இல்லை, எங்களுக்கு முன்னாடி எங்கள் சீனியர்ஸ் 5 வருஷமாக இந்த MRB செவிலியராக பணிபுரிகிறாங்க. அவங்களுமே இந்த 18,000 சம்பளம் தான், இந்த ஊதியம் தான் வாங்கிட்டு இருக்காங்க. போப் பிரான்சிஸ் மறைவை அடுத்து அடுத்த போப்பாண்டவரை தேர்ந்தெடுக்க கத்தோலிக்க திருச்சபையின் மரபுப்படி 15 முதல் 20 நாட்களுக்குள் பாப்பரசர் தேர்வு மாநாடு தொடங்க உள்ளதாக தகவல். வரும் மே முதல் வாரத்தில் ஐரோப்பியர் அல்லாத ஒருவர் போப்பாண்டவராக தேர்ந்தெடுக்கப்படலாம் என கணிப்பு. லக்னோ அணியை வீழ்த்தி 8 விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி அணி அபார வெற்றி. சொந்த மண்ணில் லக்னோ அணி தோல்வியடைந்ததால் ரசிகர்கள் சோகம். IPL போட்டியின் 41வது லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத் மற்றும் மும்பை அணிகள் பல பரீட்சை.
ஹைதராபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு போட்டி நடைபெறுகிறது.